இந்து மதத்தில் ஆன்மாக்களை ஈடேற்றும் பொருட்டு இறைவன் 5 தொழில்களை மேற்கொள்கிறார். ஆன்மாக்களை பாதுகாத்து உயிர் கொடுப்பதே விஷ்ணுவின் தொழில். இதற்காக அவர் யுகங்கள் தோறும் அவதாரங்கள் எடுக்கிறார். விஷ்ணுவின் அனைத்து அவதாரங்களும் ஒரே குறிக்கோளை கொண்டுள்ளன. தர்மத்தையும் நீதியையும் திரும்பிக் கொண்டு வருவதும் உலகத்தையும் நல்லவர்களையும் தீமையிலிருந்து தீயவர்களிடமிருந்தும் காப்பாற்றுவதுமாகும். இவ்வவதாரங்கள் ஒருங்கே தசாவதாரம் எனப்படும். தசாவதாரத்தின் முதலாவது அவதாரம் மச்ச அவதாரமாகும். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் சுயநலவாதிகளாகவும் ஒழுக்கக்கேடானவர்களாகவும் மாறிய காலத்தில் கடவுள்கள் உலகம் முழுவதையும் வெள்ளத்தில் மூழ்கடித்து உலகத்தை மீண்டும் ஒழுங்கமைக்க முடிவு செய்தனர். உலகத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு பொறுப்பான பிரம்மா அறிவின் ஆதாரமான வேதங்களில் கூறப்படும் ஞானத்தின்படி அயராது உழைத்தார். இருப்பினும் சோர்வினால் பிரம்மா உறங்க குதிரைத்தலை கொண்ட ஹயக்ரீவன் என்ற அரக்கன் அவரது மூக்கிலிருந்து பிறந்தார். ஹயக்ரீவன் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி தப்பித்தான். நடந்த செயலை அவதானித்த விஷ்ணுவின் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய மீனின் வடிவத்தில் பூமிக்கு இறங்கினார். திருடப்பட்ட வேதங்களை மீட்டெடுக்க உதவியையும் வழிகாட்டுதலையும் கோரி சக்கரவர்த்தி மனுவின் முன் தோன்றினார். மன்னன் மனு ஆழ்ந்த ஆர்ப்பணிப்பு கொண்ட ஒரு நீதியான ஆட்சியாளர். கடல் அருகே வழிபடும் போது தன் கைகளில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து கொண்ட போது கைகளில் ஒரு சிறிய மீன் நீந்துவதை கவனித்தார். பெரிய உயிரினங்கள் அதை தின்றுவிடுமோ என்று அஞ்சி மீன் தன் உயிரை காப்பாற்றும்படி அரசனிடம் கெஞ்சியது. மன்னன் தன் அரண்மனையில் ஒரு சிறிய தொட்டியில் மீனை இட்டான். ஆச்சரியப்படுத்தும் வகையில் மீன் வேகமாக வளர ஆரம்பித்தது. தொட்டியை மிஞ்சியது. சக்கரவர்த்தி அதை ஒரு சிறிய குளத்துக்கு மாற்றினார். ஆனால் குளம் கூட அதை தாங்க முடியாத வகையில் மீன் தொடர்ந்து வளர்ந்தது. சக்கரவர்த்தி மனு மீனை ஒரு ஆற்றில் விட முடிவு செய்தார். மீன் தொடர்ந்து வளர அது கடலினுள் விடப்பட்டது. மன்னன் வியக்கும் வகையில் விஷ்ணு பகவான் தன் உண்மை ரூபத்தினை மனுவுக்கு காட்டினார். மீனை சக்கரவர்த்தி வணங்க விஷ்ணு பிரளயத்தினை பற்றி அவனிடம் அறிவித்து தன் ஞானத்தினை மன்னனிடம் பகிர்ந்தார். மச்சவதார பெருமாள் 7 மகாரிஷிகளுடன் சேர்ந்து ஒவ்வொரு இன தாவரங்கள் மற்றும் விலங்குகளினை சேர்த்து பிரளயத்தின் அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்ற ஒரு கப்பலில் கொண்டு வருமாறு மன்னன் மனுவுக்கு அறிவுறுத்தினார். பிரளயத்தின் 7வது நாளில் பலத்த மழை மற்றும் புயல்கள் தொடங்கிய போது மச்சவதார பெருமாள் மன்னன் முன் தோன்றி வாசுகி நாகத்தினை ஒரு கயிற்றாக பயன்படுத்தி கப்பலினை தனது கொம்புகளில் கட்டும்படியாக அறிவுறுத்தினார். பிரளயத்தின் போது மச்சவதார பெருமாள் கப்பலை அழிவிலிருந்து பாதுகாத்தார். கப்பலை பாதுகாத்து ஹேமவான் மலையை நோக்கி வழிநடத்தும் போது மச்சவதார பகவான் ஹயக்ரீவனை வென்று திருடப்பட்ட வேதங்களை பிரம்மாவிடம் திருப்பிக் கொடுத்தார். பயணத்தின் போது மச்சவதார பெருமாள் ஆழ்ந்த ஞானத்தை பகிர்ந்து கொண்டு முக்கியமான உலக உண்மைகளை அரசனுக்கு வெளிப்படுத்தினார். ஹேமவான் மலையை அடைந்தவுடன் மச்சவதார பெருமாள் புதிய விதிகள் மற்றும் தார்மீக விழுமியங்களுடன் புதிய உலகத்தை எவ்வாறு மீண்டும் கட்டியெழுப்புவது மற்றும் நிர்வகிப்பது என்பதை மன்னன் மனுவுக்கு அறிவுறுத்திய பின்னர் பூமியிலிருந்து மறைந்து விட்டார். இந்த உலக ஞானங்கள் தற்போது மனுதர்ம சாத்திரம் எனப்படுகிறது.